எப்ப பார்த்தாலும் இந்த கரடிக்கு தொல்லை என்னால தாங்கவே முடியலையே. இவங்களால என்னால மரத்தை கூட ஒழுங்கா வெட்டவே முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த முதலாளி வேற மறுபடியும் சம்பளத்துல தான் கைய வைக்க போறாரு. என்னதுடா இது? என்னது தவளையா? ஓ காப்பாத்துங்க. ஓ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு தவளையை நசுக்கி போட்டேன். முட்டாள் தவளைகளா? ஒரு நிமிஷம். என்னது தவளைக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறாங்களா? நீங்க தவளையை கொண்டு வாங்க, நாங்க உங்களுக்கு பணம் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நான் இவ்வளவு நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆடா ஷாக், என் கையில கிடைச்ச தவளையை நான் இப்படி நழுவ விட்டுட்டேனே. ஒரு நிமிஷம். நான் இந்த இடத்துல ஒரு தவளையை பார்த்துருக்கேனா? கண்டிப்பா இந்த இடத்துல நிறைய தவளைங்க இருக்கும். கண்டிப்பா இந்த மொத்த காடுமே தவளைகளால தாண்டா சூழ்ந்திருக்கும். ஆமாடாவுக்கு பொன்முட்டை இடும் தவளைகள். என்னுடைய பண கஷ்டம் எல்லாத்துக்கும் முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துருத்ரா. தவளைகளா வெளியே வாங்கப்பா, குட்டி தவளைகளா. இந்த நாகர்வகி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பைத்தியமாயிட்டானோ? தவளையே வெளியே வந்துரு. உண்மையிலே பைத்தியமாயிட்டான் போல. எப்படி தவளை போல கத்துறான் போல. அமைதியா இருங்கடா, நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் சத்தம் போடாம இருங்களா. இந்த அறிவு கொண்டான கொஞ்சம் பாரு. அவன் மரம் வெற்ற வாங்குறதையே மறந்துட்டான். ஒரு வகையில அது கூட நல்லதுதானே டப்ளோ. அவன் தான் எதுவும் பண்ணல. அவனை பெருசா கண்டிக்காத. சரி, அவன் எப்படியோ போறான் விடு. நாம போய் மீன் பிடிக்கலாமா? ஓகே. ஏய், ஒரு நிமிஷம் இரு. டேய் அண்ணா, இங்க போறடா, ஒரு மீனை பிடிச்சிட்டு. நீ உண்மையிலே பெரிய ஆள் தானே தம்பி. அட கடவுளே, இது தப்பிச்சுடுச்சு. நான் இப்போ என்னடா பண்ண? உன்னால எனக்கு ஒரு பெரிய மீனே போச்சு. எனக்கும் தாண்டா உன்னால ஒரு பெரிய தவளையே போச்சு. தவளையும் மீனும் ஒண்ணா? உன்னை என்ன பண்ண போரு? உன்னை விட மாட்டேன். என்கிட்ட நீ மாட்டியாகணும். உன்னை விடவே மாட்டேன்டா. பிடிச்சிட்டேன். ஒழுங்கு மரியாதையா எனக்கு பாதி மீனை கொடுத்துரு. அட கடவுளே. சரி, கவலைப்படாதடா. நமக்கு 2 மீன் இருக்கு. இங்க பாருங்கடா, இந்த இடத்துல கோடு போட்டிருக்க. இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். வந்தீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. புரியுதாடா உங்களுக்கு? அடே ஒண்ணு ஒரு நிமிஷம் இரு. இப்படி பண்ணாதான் நம்ம வழியில குறுக்கிடாம இருப்போம். சொன்னது தாண்டா, கோட்டை தாண்டி யாரும் வரப்படாது. டேய் அண்ணா, என்ன போறடா. இதுக்கப்புறம் இந்த காரடிக்கு தொல்லை நமக்கு இருக்காதுடா. ஈஸியா அந்த தவளைகளை பிடிச்சிடலாம். வாவ், எத்தே பெரிய தவளை. உன்னை எப்படி பிடிக்கிறேன்னு மட்டும் பாரு. ஓடாத, நில்லு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுவேன். ஒழுங்கு மரியாதையா நில்லு. எங்க போற? கூட தாண்டாதா. நில்லு நில்லு நில்லு. உங்க 2 பேருக்கு இப்ப என்னடா பிரச்சனை? ஒழுங்கா வழியை விட்டு போங்கடா. சொன்னதுதான், பார்டரை தாண்ட கூடாது. நான் போட்ட பிளான் இப்ப எனக்கே ஆப்பு வச்சிருச்சு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த காரடிக்கு 2 ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுதுங்க. பாத்துக்கிறேன்டா. முதல்ல இவங்க 2 பேரும் இங்க இருந்து வரட்டும்டா. என்ன பண்ணலாம் அதுக்கு? என்ன பண்ணா இந்த 2 காரடிகளும் இங்க இருந்து ஓடுவாங்க? ஐடியா கிடைச்சிடுச்சு. இதை வச்சு என்னால ஈஸியா இங்க நிறைய மீன்களை பிடிக்க முடியும். மீனை பிடிச்சு கொடுத்தா போயிட போறாங்க. இந்த 2 நாத்த பிடிச்ச கரடிகளுக்கும் இந்த மீனை கொடுத்தா போதும், அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு நான் என்ன வேலை பண்ணிருக்கேன்னு பாருங்க. ஒரு கூடை முழுக்க மீனை கொண்டு வந்திருக்கு. பாருங்கப்பா. எங்களுக்காக இவ்வளவு மீனை கொண்டு வந்திருக்காது. போகாதடா, நில்லு. இந்த எல்லா மீனும் எங்களுக்கு தான். ஆமாப்பா, உங்களுக்கு தான்ப்பா. ஒவ்வொரு மீனும் உங்க 2 பேருக்கு தான். கொண்டு போய் தாராளமா வச்சு சாப்பிடுங்க. போங்க, போடா, போய் சாப்பிடுறா. நீ தான் ரொம்ப நல்லது. இப்ப நம்ம நிம்மதியா தவளைகளை பிடிக்கலாம். நான் இப்போ தவளைகளை பிடிக்க போறேன். அறிவு கட்டவனே, சாப்பாடுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியாடா? யார் எது கொடுத்தாலும் வாங்க கூடாது, புரியுதாடா? இது நம்மள விரட்டுறதுக்கான சதி திட்டமா கூட இருக்கலாம். என்னது? அது சதி திட்டமா? எனக்கு தெரியலடா. எதுக்கும் நாம போய் செக் பண்ணி பார்க்கலாம். போடா. எங்க போயிட்டான் அவன்? ஓ,
இதுக்காக தான் அந்த லாகர் விக்கி எல்லா தவளையும் பிடிச்சுக்கிட்டு இருக்கானா? எல்லாத்தையும் காசுக்காக வைக்க போறான். தவளைகளுக்கு பணம் தராங்களோ? தவளைகளை கொடுத்தா ரெஸ்டாரண்ட்ல பணம் கொடுப்பாங்க. தவளைகள்லாம் அழிஞ்சுக்கிட்டு வர ஒரு இனம். ஏய் டப்ளு, முதல்ல போய் அந்த விக்க நாம பிடிக்கலாம். தவளைகளை காப்பாத்த போறோம். இப்போ நாம ஒளிஞ்சு விளையாட போறோம். படனா ஒண்ணு துள்ளி குதிச்சு வந்துகிட்டு இருக்கு. அப்படிதான்டா கண்ணா, பக்கத்துல வா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கண்ணா. வந்துரு 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 வந்துரு. எங்க ஓடுற நீ? ஓடாத, நில்லு. நில்லுன்னு சொல்றல்ல. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் லாகர் விக், இந்த தவளையை விட்டுடு. என்னடா சொன்னீங்க? நீங்க என் வழியில குறுக்க வராம போயிடுங்கடா. எவ்வளவு தூரம்டா ஓடி போயிடுவீங்க நீங்க? உங்களை வந்து பாத்துக்கிறேன் நானு. தவளைய ஓடாத, நில்லு நில்லுன்னு சொல்றல்ல. ஒழுங்கா திரும்ப வந்துரு. ஓஹோ, இந்த குகைக்குள்ள போனா மட்டும் உன்னைய விட்டுடுவேன்னு நினைக்கிறியா நீ? அப்படியா? இங்க பாரு. ஓஹோ, இத்தனை தவளைகளா? மொத்த குடும்பமும் வெளியே விளையாடுறதுக்கு வந்திருக்கு போல. இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு எப்பவுமே கிடைக்காது. உங்களோட மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன பெரிய பணக்காரனாக போறீங்கப்பா. வெளியே வந்துட்டியா நீ? உன்னைய இப்ப பிடிக்காம விட மாட்டேன். இவன் ஒரு மனசாட்சியே இல்லாதவன். முதல்ல இவனை நம்ம தடுத்து நிறுத்தணும். என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியும் வேற நீ நினைக்கிறியா? அச்சோ, என்னோட கை ரொம்ப வலிக்குது. அந்த தவளைகள்லாம் இருக்கிற பைக்கு ட்ரெயின் போகட்டும், அப்புறம் எடுத்துக்கிறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி உன்னைய வந்து நான் பிடிக்கிறேன். எங்க போச்சு அது? எப்படியா இருந்தாலும் இங்கதான் இருக்கணும். நம்ம கிட்டே ஆட்டம் காட்டுதா? உனக்கான டிக்கெட்டை காட்டு. நான் பேசுறது கேட்கலையா? என்ன மன்னிச்சிருக்க சார், என் டிக்கெட்டு தொலைஞ்சு போச்சு. ஓ அப்படியா? ஆனா உன்னை பார்த்தா நம்ப முடியலையா? இங்க பாருங்க, உங்க பணம் கீழே விழுந்திருக்கு. எங்க இரு. சரி, நீங்க விளையாடலாம் போதும். மரியாதையா இங்க இருந்து வெளியில போ. முடிய முடிச்சிடே. விட்டு பையில ஒழுங்கு மரியாதையா தொப்பியை கொடுத்துட்டு போ. இந்த பையில தான் எல்லா தவளையும் பிடிச்சு போட்டோம். டேய் அண்ணா, நம்ம எப்படியாவது இந்த தவளையெல்லாம் ரிலீஸ் பண்ணணும்டா. டேய் தம்பி, அந்த பாம்பு எப்படி உன்கிட்ட வந்தது? லாகர் விக்கு தான் அங்க வச்சுட்டு வந்தோம். எனக்கு ஒரு ஐடியா. நான் பணக்காரனாக போறேன். தயவு செஞ்சு என் தொப்பியை திருப்பி கொடுத்துரு. மரியாதையா அந்த பைய கீழே வச்சிருக்கா. சரி, அது போனா போட்டுட்டா. எனக்கு தான் பெரிய தவளையே கிடைச்சிடுச்சு. எங்கடா போச்சு அது? அச்சோ, மறுபடியும் அது எங்கேயோ தப்பிச்சு ஓடி போச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸு, நான் மறுபடியும் உங்களுக்கு நிறைய மீன்கள்லாம் பிடிச்சி கொடுக்குறேன். நீங்க அந்த பையன் மட்டும் என்கிட்ட கொடுத்துட்றீங்களா? டேய் அண்ணா, அவன் கிட்ட இதை கொடுத்துடுறோம். சரி, இந்த பை தானே நீ உனக்கு வேணும்னு சொன்ன. இந்தா பிடிச்சுக்கோ. பெரிய தவளை கிடைக்கலாம். என்ன வந்து தான் இப்போ நிறைய தவளைகள்லாம் இருக்கு. போயிடலாம். என் தொப்பியை திருப்பி தர போறியா இல்லையா? ஸ்டேஷன் வெடிகுண்டு வச்சா நீ கேசப்பட்டு உள்ள தள்ளுங்க. வாங்க வாங்க, எல்லாரும் இங்க வாங்க. ஜாக்கிரதையா எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க. டேய் அண்ணா, இன்னைக்கு
நம்ம ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கோம்ல. எப்பவும் பண்றதானே. வீடியோ நல்லா இருக்கிற மாதிரியே நாளும் நல்லா இருந்தா நல்லா இருக்கும். சரி நம்ம போய் வேலையை பார்ப்போம். இவங்க ஏன் இங்க வராங்க? இப்ப நான் என்னடா பண்றது? எங்கிட்டு போய் ஒளியறதுன்னே தெரியலையே. இங்க இருந்தோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அச்சோ வீட்டுக்குள்ள வரானே. உன் கதை முடிஞ்சிடா இன்னைக்கு. யாராவது வீட்ல இருக்கீங்களா? ஹலோ, யாராவது கதவை திறங்க. யாரும் வீட்டுல இல்லங்க ஐயா. ஓ அப்படிங்களா? அப்புறம் எப்படி குரல் வருது? கதவை திறயா. கதவை திறக்கலாம் லாடம் கட்டிடுவேன். மரியாதை கதவை திறயா. திறக்கறியா இல்லையா? என்ன ஐயா வேணும் உங்களுக்கு? ஐடி செக் பண்றதுக்காக வந்திருக்கேன். எனது ஐடி செக்கா? இது எங்களுடைய ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால். காலை வணக்கம் ஆபீசர் ஐயா. என்னோட பேப்பர் எல்லாத்தையும் கரெக்டா ஆர்டரா வச்சிருக்கேன். அத நான் பார்த்து சொல்லணும். உனக்கு இந்த ஊர் தானா? இல்ல இல்லங்க அதெல்லாம் இல்ல. அப்படின்னா உன்னுடைய பர்மிட் எங்க இருக்கு? எனது பர்மிட்டா? அந்த மாதிரி எதுவும் என்கிட்ட இல்லையே. நான் நினைச்சது சரியா போச்சு. சரி நடைய கட்டு. வா நம்ம ஸ்டேஷனுக்கு போலாம். அங்கெல்லாம் நான் எதுக்கு வரணும்? தப்பிச்சு போக பாக்குறியா? ஐயோ என்ன அரெஸ்ட் பண்ணாதீங்க ஐயா. என் வேலை போயிடும் ஐயா. உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? ஆபீசர் ஐயா பேசாம நீங்க வந்து எனக்கு ஒரு வார்னிங் தரலாம்ல? கொஞ்சம் பேசாம இரு. இல்லனா அவ்வளவுதான். நான் எல்லாத்தையும் பாத்துக்கறேன். லாகர் விக்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அப்படினா நான் பசங்க கிட்ட உடனே சொல்லியாகணும். அப்படின்னா இதுதான் ரெசிடென்சியல் பர்மிட்டா? இதுக்கு ஏன் இவ்வளவு விலைய வச்சிருக்கீங்க? 2 பேப்பரை 4 3 கிழிச்சு இப்படி அப்படின்னு ஒட்டி வச்சிருக்கீங்க. இது என்னது? இது நம்மளோட சட்டையாச்சே. இது எப்படா இங்க? இதெல்லாம் நம்மளோட பொருட்களாச்சே. அரசே நான் பழம் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. Hey guys, நேத்து அந்த லாகர் விக்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல. அதனால இனி நம்ம காடு பாதுகாப்பா இருக்க போகுது. அதனால வாங்க கொண்டாடலாம். Friends, நல்லா சாப்பிடுங்க. நான் அதை கட் பண்றேன். ஒரு நாள் நம்ம இங்க இல்லன்றதுனால இவ்வளவு ஆட்டம் போடுறாங்களா? மரத்தை வெட்டுறதை வச்சு பழத்தை வெட்டுறாங்களா? இதுக்கெல்லாம் எவன்டா காசு கொடுப்பான்? அச்சோ கொஞ்சம் பொறுமையாராவுக்கு. இப்ப போய் நம்ம எதுவும் பண்ணவும் முடியாது. நம்ம எதா இருந்தாலும் ஒரு திட்டம் போட்டு தான் யோசிச்சாகணும். இது நல்ல ஐடியாவெல்லாம் இருக்கு. லாகர் விக் விக் நான் சொன்னேன். லாகர் விக்கா? இத கொஞ்சம் பாத்தீங்களாப்பா? இதுதான் நான் இந்த இடத்துல தங்கறதுக்கான அத்தாச்சி. என்ன புரிஞ்சுதாப்பா? அப்படின்னா மிருகங்கள் ஏதாச்சும் தொந்தரவு பண்ணிச்சுன்னா போலீஸை கூப்பிடலாம்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இந்த காட்டுக்கு நான் தான் புது ஷெரீஃப். சரியா? என்ன ஷெரீஃபா? இத கொஞ்சம் எல்லாரும் கவனிக்கப்பா. இதுதான் ரெசிடென்ஷியல் பர்மிட். இது மட்டும் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க எல்லாருமே ஜூக்கு தான் போகணும். என்னது? இதுதான்ப்பா உண்மையே. நானே உங்களை கையோட கொண்டு போய் ஒப்படைச்சு வந்துருவேன். என்னைய இந்த மாதிரி தூக்கி அடிக்கிறதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பானதுடா. இதுக்காக நான் உங்க எல்லாரையுமே ஜூல புடிச்சு கொடுக்க போறேன்டா. ஆனா இங்க பாருங்க ஐயா, பேசாம நம்ம வேணா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோமா? அப்பதான் நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. நானே சொல்லட்டுமாப்பா? பர்மிட் வேணா வாங்கி தரட்டுமா? அதுக்கு கை மாறா 20 மரத்தை எனக்கு வெட்டி விடுங்க. அப்புறம் மிச்ச வேலையோ நான் பாத்துக்கிறேன்.
இல்ல வேண்டாம் விட சொல்லுங்க, ஜூல கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். உங்களோட பதில் என்னன்னு சீக்கிரமா சொல்லுங்கப்பா. டேய் தம்பி வாடா போலாம். ஆளாளுக்கு 4 மரத்தை வெட்டா போதுமியா? இந்த டீல் ஓகேடா, வாங்க. என்னால மரத்துல வெட்ட முடியாதுடா, எனக்கு அது பிடிக்காது. அவன் பர்மிட்லாம் யாருக்கு தேவை? ஹேய், என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அப்படியா? இது எல்லாமே எனக்கு தானா? நான் பணக்காரனாயிட்டையா, எனக்குத்தான் எல்லாமே எனக்குத்தான். சோடா இப்ப என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? திடீர்னு இப்படி இந்த மாதிரி வந்து குஞ்சா நான் என்ன தாயா பண்ணுவேன்? ஆஹா, என்னடமோ தோணுதே. ஓ அப்படி போடுறா. நீ கேட்டல, கொண்டு வந்தாச்சு. இரு, முதல்ல என்னதான் எடுத்துக்க. அவன் வெட்டினதான் கொண்டு வந்திருக்கோம். என்னது நான் வெட்டின மரங்களா? அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்மிட் எதுவும் தேவை கிடையாதுல்ல? இந்த ரிஸ்க் நீங்க எடுத்துதான் ஆகணுமாடா? சொல்லுங்கடா, என்னோட மரம் எங்கடா இருக்கு? இதோ நாங்க போய் அதை கொண்டு வந்துடுறோம். இங்க பாருங்கடா, இதுக்கு அப்புறமா என்ன ஏமாத்துறீங்க, அப்புறம் அண்ணனுக்கு கோவம் வந்துரும்டா. ஏமாத்துட்டான். அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. முட்டா கரடிங்க, அதுகளுக்கு எல்லாம் பரிமிட்டு தேவையில்லைன்னு தெரியல போல. நல்ல வேலை பண்ணிக்கடா. இந்தாடா வாங்கிக்கங்க. நன்றிகள். சரி வாங்க போலாம். அப்படியே போயிடுக்கடா, நான் ஆட்டி வைக்கிற மாதிரி ஆடுக்கடா. என்னடா இது? இங்க இருந்து என்னோட வீடு எங்க? இங்க இருந்து தான் அந்த கட்டைகளை கொண்டு வந்தாங்களா? அந்த திமிரு பிடிச்ச கரடியை எண்ணியை ஏமாத்தி விட்டாங்களே. இதுக்கு வழி என்னால பொறுமையா இருக்க முடியாதா? யாருக்கு இதெல்லாம் எனக்கு மட்டும் நடக்குது? இந்த பர்மிட்டை வச்சு அவங்கள ஏமாத்தலான்னு பார்த்தா என்னையே ஏமாத்தி விட்டாங்க. இதுக்கு மேல இது எதுக்கு? ஆடா ஷாக் போய் தொலை. என்னடா இது? அடேங்கப்பா, அப்ப அவன் நம்மளை ஏமாத்திருக்கானா? அப்படின்னா நம்ம பசங்க கிட்ட இதை சொல்லியே ஆகணும். நீயும் என்னைய கலாக்கிறியா? நசுக்கப்படுவான். பொய் சொல்லிருக்கான் அவன். டேய் அண்ணா, அவனை அடிச்சு நொறுக்கிடுவான்டா. நீ ரெடியா இருக்கியாடா? இப்போ சிக்கனியா என்கிட்ட என்ன பண்ணுவ? என்னது போலீஸா? ஹலோ ஆபீசர் ஐயா, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? என்னோட பர்மிட்டு தானே, இந்த இருக்கு பாருங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாமே இதுல இருக்குங்க ஐயா. என்னங்க பண்றீங்க நீங்க? இந்தாங்க. இந்த ஷூல ஏதோ தூசி இருக்கு. அச்சோ, என்னுடைய பர்மிட்டு ஏங்க இப்படி? ஜாக்கிரதை ஐயா, அதை போட்டு ஏன் இப்படி மெரிக்கிறீங்க? அச்சோ, அதை கொடுத்துருங்க ஐயா. அடடா, இப்போ என்ன பண்ணுவேன்? அச்சோ, நான் இதை கவனிக்கவே இல்லையே. இது ரொம்ப அழுக்கா இதை இருக்குடா. என்கிட்ட கொடுங்க, நான் சுத்தம் பண்றேன். என்கிட்ட கொடுங்க. அச்சோ, அதை கிழிச்சு விட்டீங்களா ஐயா? யா இப்படி அடியாய பண்றீங்க? சர்ப்ரைஸ். இதெல்லாம் உங்க மேல தானடா? அடே கரடி வசங்களா, டப்ளூ ஓடி வந்துரு. உங்களை இன்னைக்கு சுட்டு பொசுக்காம விட மாட்டேன்டா. திரும்பவும் நான் ஏமாறுவேன்னு நினைச்சிட்டீங்களாடா? இந்த வாட்டியை நீ எப்படி ஏமாத்துறீங்கன்னு பாத்துறேன்டா. இந்த வாங்கிக்கடா.
ஆடா இருங்க ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஐயா. நான் தெரியாம சுட்டுட்டேன் ஐயா, நான் சொல்றத நம்புங்க ஐயா. வேலை முடிஞ்சது, லீவு நல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமா இவ்வளவு பெரிய லோட அனுப்பி வச்சோம்னா நம்ம முதலாளி ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இவங்களா அங்க பாரு, போடா தம்பி, நம்ம போய் அவனை பிடிக்கலாம். வந்துடுறாவுக்கு நீங்க என்னதான் வேகமா நொங்கு நொங்குன்னு ஓடி வந்தாலும் என்னைய பிடிக்க முடியாதுடா பசங்களா. அவன் ட்ரக்ல எஸ்கேப் ஆயிட்டான். அப்புறம் எப்படி அவனை பிடிக்கிறது? அவ்வளவு வேகமா நம்மளால போக முடியாது. நம்ம கிட்ட கார் மட்டும் இருந்தா அவனை விரட்டி பிடிச்சிடலாம்லடா அண்ணா. ஏய் சிக்கி, உன்னோட உதவி தேவை. நீ தான் இதுல உதவி செஞ்சாகணும்டா டிக்கி. அது வந்து என்ன மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு அதுக்குள்ள நேரமே இல்ல. நான் எவ்வளவு பிஸியா இருக்க தெரியும்ல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. ஆனா நீ இப்ப வெட்டியா தானே இருக்க. எங்களுக்கு கார் உருவாக்க ஹெல்ப் பண்ணு. சேகரிக்கிறதுல பல வருஷமா செலவழிச்சிருக்க. ஓ பாபு, போய் அதை கொண்டு வா. இந்த மாதிரி பொருட்களை நான் என்னைக்கும் தூக்கி போட மாட்டேன். என்கிட்ட எல்லாமே இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க, என்னால உங்களுக்கு எதுவும் தர முடியாது. ஆனா நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஏதாவது பண்ணு சிக்கி. சும்மா இந்த மாதிரி விளையாடாத, இல்லனா இந்த மொத்த காடுமே அழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஒரு பேர் ஆபத்து நடக்கும் போது நீ வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பியா? ஓ அப்படியா? சரி, நான் உதவுறேன். என்ன பண்றது? நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும், ஓகேவா? ஏ ஐயோ ஜாலி. ஆஹா, 100, 200, 300, 400. இது நான் கணக்கு போட்டதை விட ரொம்ப அதிகமாக இருக்கு. சரிடா, இந்த மாதிரி வேலையை நாம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்பதான் ஹாயா உட்காந்து நல்லா காத்து வாங்க முடியும். பாபு, வாஸ்கர் கொண்டு வா. ஊண்டிகோல் எடுத்து கொடு. இந்தாங்க அரசே. ரெஞ்ச் எடுத்து கொடு. ரெஞ்சு எங்க போய் தொலைஞ்சது? இந்தாங்க படிங்க. தொடப்பத்தை எடுத்து கூட. தொடப்ப நான் சொன்னேன். அதோ இருக்கு பாரு. ஐயா, இது சூப்பரா இருக்கு. நிஜமானது மாதிரியே இருக்கு. இது ரொம்ப சூப்பரா இருக்கு சிக்கி. சரி, இன்னொன்னு எங்க? ஒண்ணுதாப்பா இருக்கு. ஆமா, ஒண்ணுதான். அங்க பைக் இருக்கு பாத்தியா? இந்த பைக்ல ஹை எஃபிஷியன்சி மோட்டர் இருக்கு தெரியுமா? ஆமா, அதான் இருக்கு. இது பயங்கரமா இருக்குல்ல? ஆமா, இருக்கு. இது நீங்க நினைக்கிறத விட வேகமா போகும். ஆமா, சூப்பரா போகும். ஆமா, அது மட்டும் இல்லாம அட்டகாசமா இருக்கும். இது என்னது? இது என்ன ரேடியோவா? இல்ல, அது ஒரு ஸ்கேட் போர்டு. இருங்க, நான் அது உங்களுக்கு காட்டுறேன். நல்லா பார்த்து கத்துக்கோங்க. அரசே, உங்களுக்கு என்னாச்சு? நான் பண்ண மாதிரி மட்டும் நீங்க பண்ணாதீங்க. அவனு இதுல ஓட்டி போக்குறு. டப்ளூ, சரி, நமக்கு மோட்டார் சைக்கிள் தான் சரி வரும். அச்சோ, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சூப்பரா ஓட்டுறல. அப்படி போடு. யா, நல்லா கத்துக்கிட்டாங்கல்ல.
இப்போ அந்த லோகர்விக்கோட ட்ரக்கை ஈஸியா பிடிச்சிடலாம். டூரிஸ்ட் மட்டும் உங்களை பார்த்தாங்கன்னா ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. இனிமே இந்த காட்டை நீங்க தான் பாத்துக்கணும். இன்னும் நிறைய சம்பாதிக்கலாமா? ஓடிராவுக்கு போலாம் தம்பி. என்னடா நீங்க புதுசு புதுசா வரீங்க? எல்லாம் நம்மளோட நேரம்டா. தம்பி நம்ம பிரிஞ்சு போய் அவனை தடுத்து நிறுத்த பார்க்கலாம். சரிடா அண்ணா. ஆமா யார் ஆமா வைக்க சொல்லுங்க. அடே நல்லா வாங்கி கட்டிட்டியாடா நீ. என்னுடைய ட்ரக்கு, என்னோட ஸ்டியரிங் எல்லாமே போச்சு. நான் என்னடா பாவம் பண்ண? எதுக்குடா இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏலே பாசு நீதானா அது? ஒழுங்கா எனக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் அனுப்பி வை, இல்லைன்னா என் சம்பளத்துல இருந்து கழிச்சுக்கையா. தம்பி உனக்கு ஒண்ணும் இல்லையா? நான் ஜாலியா தான் இருக்கேன். இந்த பாடி பில்டர் யாரால என்ன பண்ண முடியும்? இந்த பைக் ரொம்ப அற்புதமா இருக்கா. என் கண்டே பட்டு போலியே. இதுக்கப்புறம் எல்லாரும் கிட்ட தடை பண்ணு கூட போறாங்கடோ. எப்ப பார்த்த வேறடா அது? திரும்ப வந்துட்டாங்களே அவங்க. இருங்கடா அவங்கள வச்சுக்கிறேன். ஆமாண்டா நானே தான்டா. ஆமா இவனுக்கு எப்படி மோட்டார் சைக்கிள் கிடைச்சது? அப்படியே நமக்கு பிரச்சனை தான். இந்தாங்கடா வாங்கிச்சுக்கடா. எங்கடா ஓடிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை இன்னைக்கு விட மாட்டேன்டா. முன்னாடி வந்துகிட்டே இருக்கட்டும். இப்ப பாருங்கடா. நம்ம போயிடலாம்டா. இருடா அந்த வாழைப்பழ தோலை போட்டு உன்னை என்ன பண்றேன்னு போரு. நான் வந்துகிட்டே இருக்கட்டா. அடே கரடிகளா, வாழைப்பழ தோலை போட்டு என்னோட கதையை முடிக்க மாட்டா நினைக்கிறீங்க? அண்ணா அவனுக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. பரவாயில்ல தம்பி, நீ நைட்ரஸ் ஆன் பண்ணு, நம்ம வேகமா போயிடுவோம். அது எங்க இருக்குன்னு மறந்துட்டேனே. தம்பி ஜாலியா இருக்கடா அண்ணா. இன்னொரு வாட்டி இதை ட்ரை பண்ணோம்டா. அண்ணா அவனே எஸ்கேப் ஆகி வந்துட்டோம். அச்சோ பெட்ரோல் காரிடா. அப்படி போடு. இப்போ உங்க 2 பேர் கதையும் முடிக்கிறோம்டா. இதோ வரட்டா. சோழி முடிஞ்சுது. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம தப்பிச்சிட்டோம்டா அண்ணா. இல்ல இது கரடிக்கு எங்க போய் தொலைஞ்சதுக்கு?
நமக்கு மட்டும் இப்படி ஆகுது. முடி மிதிக்கு போயும் அந்த கரடி பசங்களை முடிக்க முடியாம போயிடுச்சு. ஏய், உனக்காக பால் கொண்டு வந்திருக்கவே. பால் வந்துருத்தா? இது எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அதுவும் ஃபுல் கிரீமோட இந்த பாட்டில் எல்லாம் வந்திருக்குது. அப்படி போடு. இத குடிச்சோம்னா நல்ல சத்து கிடைக்கும்யா. என்னையா இது இப்படி கேவலமா இருக்கு? என்னடா டேட்டு மாறாடத்தை கொடுத்துருக்கீங்க? மனுஷங்களடா நீங்கெல்லாம். இந்த மாதிரி சோர்ந்து போய் உட்காந்துருக்கும் போது அம்மா செஞ்ச தம்பிளிக்க சாப்பிட்டா எவ்வளவு சுவையா இருக்கும். அதை பத்தி நினைக்கும் போதே என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கே. என்னடா இது? என்னடா இது டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கு. இந்த நேரம் பார்த்து இந்த பசி வேற என் வயிற்ற கிள்ளுது. ஆமால. ஐயோ, சாப்பிட இந்த வீட்டுல ஒண்ணுமே இல்லையே. ஒரு பருக்க சோறு கூட இல்ல. இந்த பசியில நான் எங்கதான் போவேன்? என்னடா இது மூக்கு அறுத்து போற அளவுக்கு வாசனை. இந்தாங்க. அச்சோ, இது இப்படி நாருங்க. கெட்டு போன பொருள் எல்லாம் வீட்டுக்குள்ள எதுக்கடி வச்சிருக்க? என் வயிற்று பசியை கிண்டல் அடிக்கவா நீ இதை கொண்டு வந்திருக்க? உனக்கு மனசாட்சியே இல்லையா? இது நாத்தம் தாங்க முடியலையே. இந்த நேரம் வேற ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த வயிற்று பசி வேற அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இப்ப நான் என்னத்தடா பண்றது? அச்சோ, எனக்கு மட்டும் ஏஜாம இந்த நிலைமை. எல்லாம் என் நேரம்டா. வாவ். இந்த லாகர் விக்கு மனசாட்சியே இல்ல. அவனுக்கு போய் உதவி செய்ய நினைச்ச பாரு. என்ன மாதிரி ஒரு பூனை நல்ல சாப்பாட்டை உன் கையில கொடுக்குமா? அது கொடுக்கறத கொஞ்சமாவது மதிக்க வேணாம். சரி, இவன்கிட்ட என்ன பேசிக்கிட்டு? மனசுல ஏதோ கவலையா இருக்கும் போல. ஒருவேளை அவனுக்கு ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிருக்கலாம். இப்ப நாம ஏதாவது செஞ்சாதான் சரியா இருக்கும். இங்க பாரு விக்கு, நான் வச்சிருக்கிற சாப்பாட்டை நீ சாப்பிடணுமாடா ஃபெபியனு? சரி, சாப்பிடுவோம். கடைசியா நான் உனக்கு எப்பதான் சாப்பாடு கொடுத்தேன்னு எனக்கே தெரியலடா தம்பி. சரியா சொன்ன. நான் உன்னைய கண்டுக்காம விட்டதுக்கு தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிரு. இந்த பாக்கண்டு இந்த பவுல்ல இருக்கிற எல்லாத்தையும் நீயே சாப்பிடு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்க பாத்தியா? உனக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமா? இரு, போய் அண்ணன் சமைச்சு கொண்டு வரேன். என்னவோ தெரியலையே, என் உடம்புல இருக்கிற எனர்ஜி எல்லாம் ஸ்ட்ரா போட்டு உரியற மாதிரியே இருக்கு. கவலைப்படாதீங்க விக்கு, இத போயிட்டு வரேன். சாப்பாட்டை தேடி அலையிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி போடு. பப்ளு, உனக்கு வேணுமாடா? இது மட்டும் விக்குக்கு எடுத்துட்டு போனா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல. அவருக்காக இதை எடுத்துடலாம். தம்பி கொஞ்சம் இருடா. டேய், உன்னை நான் விட மாட்டேன். உன்னால தப்பிக்கவே முடியாது. அச்சச்சோ, போதும், என்ன விட்டுடுங்க. இதை யாருக்கு எடுத்துட்டு போலான்னு நினைச்ச பூனைக்குட்டி அந்த லாகர் விக்குக்கா? ஆமா, நீ சொல்றது சரிதான். அவருக்காக தான். பாவம், கொஞ்ச நாளா அவர் எதுவுமே சாப்பிட முடியல. அதனாலதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு உதவலான்னு பார்த்தேன். நாளுக்கு நாள் அவர் ரொம்ப வீக் ஆயிட்டே இருக்க மாதிரி தெரியுது. இப்படியே போச்சுன்னா அதுக்கப்புறம் அவரோட நிலைமை. அதனாலதான் உங்ககிட்ட இந்த உதவியை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏ ஃபெபியனு, ஏ ஜல்லா குட்டி, நீயாடா தம்பி? ஆமா. அச்சோ, நீங்களா? அடே, என்ன இது? எனக்கு இது பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் ரொம்ப வீக்கா இருக்கான்டா. வாடா, நம்ம போய் அவனை காப்பாத்தலாம். இந்த லாகர் வீக் இதை சாப்பிடு. நம்ம வயிறு பசியா இருக்கும் போது எப்படி ஃபீல் ஆகும்னு எனக்கு தெரியும். சாப்பிடு. அதெல்லாம் சரிதான்டா. ஆனா என்னால முடியலையே.
தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்கப்பா. என்னால இப்ப எதுவும் சாப்பிட முடியாது. அப்போ உண்மையிலே உனக்கு உடம்பு சரியில்லையோ? சரி நானே சாப்பிட்டுறேன். அப்படின்னா இந்த விக்குக்கு வயித்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுது. சரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பேசாம நாம இவனுக்கு ஒரு சுவையான உணவை சமைக்கலாமா? அதுக்கப்புறமா அவன் சரியாயிடுவான்ல. நானும் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். சமைக்க போறது இந்த பப்ளோ மாஸ்டர் ஷெஃப். இப்ப இத பாருங்க, சமையல் பொருட்கள் தேவை. அண்ணா நீ சூப்பரா பண்றடா. சுவையான உணவை சமைக்கிறதே ஒரு சுவாரஸ்யம். இவன் இப்ப என்னத்தை சமைச்சுக்கிட்டு இருக்கான்? இதுதான் நீங்க இதுவரைக்கும் சுவைச்சதுலயே ரொம்ப சுவையோட இருக்கிற ஒரு அற்புதமான சீ ஃபுட் சூப். என்னது சூப்பா? எதுக்கு அப்படி எல்லாம் பண்ற? ஏன் இப்படி பண்றடா அண்ணா? நான் சும்மா தானே சொன்ன தம்பி, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் இரு தம்பி, நான் கை கழுவின தண்ணியை வச்சுதான் இதை பண்ணிருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்ப அது மோசமா இருக்குமே. நான் எது செஞ்சாலும் ஸ்பெஷலா இருக்குன்னு உனக்கு தெரியல தம்பி. அப்புறம் என்ன? மக்களே எல்லாரும் உங்க கண்ணை திறந்து பாருங்க. நான் உங்க கண்களுக்கு விருது படைக்கிறேன். நல்ல வாசனையா இருக்கு. வாசனையை பார்த்தாலே அருமையா இருக்கு. இது உடம்பு சரியில்லாதவங்களுக்கு தான், உனக்கு ஒண்ணு இல்ல. லோகர் வேக், இந்தா சாப்பிடு. நான் சாப்பிடணுமா? இந்தா சாப்பிடு. இதை முதல்ல கொண்டு போடா, ரொம்ப கேவலமா இருக்கு. ஐயா, அப்ப நான் ஏதாவது சமைக்கட்டுமாடா? நல்ல டேஸ்டியா ஹெல்த்தியா நான் செய்ய போறேனே. இத சாப்பிட்டா லாகர் வீக் சரி ஆயிடுவோம். இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. டின்னர் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுறியோ? தயாரா இருக்கீங்களோ? இது என்னோட ஸ்பெஷல் ஐட்டம். டேஸ்டியா இருக்கும். வாழைப்பழம் இல்லையா? அப்படின்னா நல்லா இருக்காது. இது நல்லா இருக்கும்னு தோணுது. அச்சோ, பூச்சி இருக்கு. என்னடா இது? இதுல இடமோ இருக்குது பாடுறான். தொப்பிய போட்டா மட்டும் பத்தாது, சமைக்கவும் நல்லா தெரிஞ்சிருக்கணும்டா. இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. சாப்பிடு. இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது? எதுவும் இல்ல. இதுக்கு மேல எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எங்க அரசர் பாத்துக்குவாரு. ராஜா கைய வச்சு ஏதாவது ராங்கா போயிருக்கா என்ன? போனதே இல்ல. பாபு, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ராஜா. அவனை வெளியே கொண்டு போ, சீக்கிரமா போ. ஓகே அரசே. நான் லாகர் வீக்கா இருந்தா சாப்பிட என்ன விரும்புவேன்? வேகமா போ, சோம்பேறி மாதிரி நடக்காத. இப்ப மரத்துல ஏறு, நல்லா ஏறு. என்ன ஏறு? யார சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க? கொடுத்துட்டு சரியாயிட்டாலாம் பாபு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த லாகர் வீக்க பார்க்கும்போது அவன் கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் பாபு. அவனை தூக்கு. ஓகே அரசே, இப்பே தூக்கிறேன். திடீர்னு அவன் எங்க போறா? டம்ப்ளிங்ஸ். ஓ, இதோட வாசனையை பார்த்தா எங்க அம்மா சமைச்சது மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு சுத்தமா புரியவே இல்லையே. இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரமா குணமானா? அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான்டா.
அவனுக்கு பசிக்கும் போது அவன் அதிகமா என்ன சாப்பிடுவான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அவங்க அம்மா டம்ப்ளிங்ஸ் பண்ணி கொடுக்கறத இந்த பேபின்னு என்கிட்ட சொன்னோம். அதனாலதான் நான் உடனடியா அதை செஞ்சுட்டேன். அப்படின்னா நீ அம்மா பிள்ளையா? உண்மையை சொல்லணும்னா இது ரொம்ப சூப்பரா இருக்குங்கய்யா. ஆனா எங்க அப்பா செஞ்ச மாதிரி இல்ல. இருந்தாலும் இது வந்து செம டேஸ்டா அட்டகாசமா இருக்கு. கொஞ்சம் இரு, நம்ம வேலை போகாம இருக்கணும்னா நம்ம வேகமா போய் மரத்தை வெட்டணும். சரி கிளம்படாவுக்கு. அச்சோ நீங்க இன்னும் போகலையாடா? என்ன சொன்ன இப்போ? மரத்தைய வெட்ட போறேன்.